ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்கும் கிச்சனில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இப்போ வாங்க என்னென்ன டிப்ஸ்னு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே சமைச்சு முடிச்சுட்டு நம்ம கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணி வைப்போம். நார்மலாக க்ளீன் பண்ணுறத பற்றி பிரச்சனை கிடையாது. நம்ம டீப் க்ளீன் பண்ணும்போது நம்ம தண்ணிகள்லாம் வச்சு கழுவுற மாதிரி இருக்கும். அப்போது இந்த பர்னரில் நமக்கு தண்ணி போக வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, 2 பவுல் இந்த மாதிரி எடுத்து அந்த பர்னரில் கவுத்து வச்சிடலாம். நீங்கள் இந்த பவுலுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்க குட்டி குட்டி கிண்ணங்கள், தட்டு இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வச்சு கழுவும் போது பார்த்தீங்கன்னா அந்த பர்னரில் தண்ணி தெறிக்காது. தண்ணி போகிறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே இருக்காது. இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது நம்ம பர்னர் ரொம்ப நாளைக்கு யூஸ் ஆகும். நம்மளுக்கு தேவையில்லாத அடப்புகள், தண்ணி போயிட்டு வேஸ்ட் ஆகிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருமே பூண்டு கிலோ கணக்கில் தான் வாங்குவோம். வாங்கும்போது பார்த்திங்கன்னா வாங்கி அப்படியே வச்சுட்டா இந்த நான் தனியாக எடுத்து வச்சுருக்க பாருங்கள், இந்த மாதிரி வேஸ்ட்டாக போயிடும். நீங்கள் பூண்டை எப்பயுமே வாங்கி இந்த மாதிரி கட்டியோட வைக்கக்கூடாது. நம்ம பூண்டு வாங்கின கையோட இந்த மாதிரி உடச்சி தனித்தனியாக தான் வைக்கணும். இந்த மாதிரி தனித்தனியாக வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பூண்டு ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம வாங்கி அப்படியே போட்டோன்னா ஒரு மாதிரி சொத்தையாக போன மாதிரி ஆகிடும். இந்த நான் வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், நான் தனியாக என்ன மாதிரி ஆகும் அப்படி போட்டா அப்படின்னு நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இந்த மாதிரி பிரித்து வைக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப நாள் வரை கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி பிரிச்சுட்டு நம்ம பூண்டையுமே தனித்தனியாக நம்ம தனியாக புடச்சி வச்சிட்டோம்னா சின்னது பெருசு அப்படின்னு நம்மளுக்கு உரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பெரிய பூண்டெல்லாம் ஈஸியாக இருக்கும். இந்த சின்ன பூண்டை நம்ம முழுசாக இந்த ரசம் இந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பூண்டு வாங்கணுன்னு செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சமைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமலும் இருக்கும். எங்கள் வீட்டில் பூண்டெல்லாம் நாங்கள் இப்படி தான் ஸ்டோர் பண்ணி வைப்போம். அப்புறம் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக ஃப்ளாஸ்க் வச்சுருப்போம். ஃப்ளாஸ்க்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஷ்ஷும் வச்சுருப்போம் கண்டிப்பாக. நம்ம ப்ரெஷ் வச்சு என்ன தான் க்ளீன் பண்ணாலும் அந்த அடியில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுத்தமாக க்ளீன் ஆகி வரவே வராது. எப்படி நம்ம ப்ரெஷ் போட்டு தேய்ச்சாலும் அந்த அடியில் உள்ளதை மட்டும் நம்மளால் சுத்தமாக க்ளீன் பண்ணவே முடியாது. நம்ம ப்ரெஷ் வச்சு தேய்ச்சிட்டு காமிக்கிற பாருங்கள், ஆனால் அது அப்படியே தான் இருக்குது. இதை எப்படி நம்ம ஃபுல் க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒன்றுமே தேவை கிடையாது. நம்ம எப்பயுமே வச்சுருக்கோம் கண்டிப்பாக வீட்டில் உள்ள அரிசி தான். அந்த அரிசி இந்த மாதிரி உள்ளே சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா கையில் வச்சு குலுக்கிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா குலுக்கி எடுத்துக்கோங்க. மேலேயும் கீழேயும் வர்ற மாதிரி நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு குலுக்கி எடுத்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு சும்மா குலுக்கினதுக்கு அப்புறம் மறுபடியும் ஓப்பன் பண்ணி இதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சும்மா குலுக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நார்மல் தண்ணி தான், ஹீட் வாட்டர் தான் சேர்க்கணும்லாம் கிடையாது. நார்மலாக பச்சை தண்ணியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் இதை மூடிட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் குலுக்கிட்டே இருக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் வாட்டர் பாட்டிலாம் கூட க்ளீன் பண்ணலாம். வாட்டர் பாட்டில் நிறைய என்னென்ன பாட்டில்ஸ் இருக்கோ நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அந்த தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு காமிக்கிற பாருங்கள் உங்களுக்கு அது எப்படி உள்ளே இருக்க க்ளீனாக இருக்குன்னு. ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு உள்ளே நல்லா சூப்பராக க்ளீனாக இருக்குன்னு. இது வரைக்கும் உங்களுக்கு இந்த மெத்தட் தெரியலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி குழந்தைங்களோட ஸ்கூல் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் கூட க்ளீன் பண்ணி கொடுக்கலாம். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே முட்டைக்கோஸ் ரொம்ப நைஸாக அரிய தெரியாது. அருவாமனையில் இருந்தாலும் சரி, கத்தியில் இருந்தாலும் சரி நல்லா பெருசாக ஒரு சில பேர் அரிஞ்சிடுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி காய் சீவுறதை எடுத்து அந்த மேலே உள்ளதில் சீவுனிங்கன்னா அழகாக நல்ல ஸ்லைஸாக ரொம்ப சாஃப்டாக கொட்டும். இப்படி சீவும் போது பார்த்திங்கன்னா இது சீக்கிரமே வெந்து வரும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மெத்தட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து பார்க்கலாம்.
இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சமைக்கிறதுக்கு கடலை ஊற வைக்க பிளான் பண்ணியிருப்போம். ஆனால் ஒரு சில நேரம் மறந்துடுவோம். அந்த மாதிரி டைமிங்கில் நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு அதில் நல்லா சூடாக இருக்க தண்ணியை ஒரு டம்ளர் சேர்த்துட்டு நம்ம எவ்வளோக்கு தேவையோ கடலை அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு ஃப்ளாஸ்க்குள்ளே இருக்க சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் இதில் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு ஒரு இது 2 மணி நேரத்திலே பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்துடும். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃப்ளாஸ்க்குக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்க ஹாட் பாக்ஸை கூட எடுத்துக்கலாம். இது 2ல் எதை வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இது இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம காய் தேய்ச்சி மழுங்கி போயிருக்கும், கொஞ்சம் கூட ஷார்ப் இல்லாமல். இதை எப்படி ஷார்ப் பண்ணுறதுன்னா, நம்ம வீட்டில் இருக்க கார்த்திகை தீபத்தை எடுத்து அந்த பிளேடில் இந்த மாதிரி தீத்தி விட்டுட்டே இருந்தோம்னா அந்த பிளேடு பார்த்திங்கன்னா நல்ல ஷார்ப்னஸாக கிடைக்கும். 2 சைடும் அந்த ஃபுல்லாகவே அந்த காய் சீவுறது ஃபுல்லாகவே தேவைப்படுற இடங்கள்லாம் இந்த மாதிரி வச்சு தீத்தி விட்டே இருங்க. நல்லா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். உடனே பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாகிடும். இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரியே எல்லா பிளேடையும் நல்லா தேய்ச்சி விடுங்க. காய் சீவுறது மட்டும் கிடையாது, நம்ம வீட்டில் இருக்க பிளேடு, அருவா, கத்தி இந்த மாதிரி எதாக இருந்தாலும் நீங்கள் இந்த கார்த்திகை தீபத்தை வச்சு தேய்ச்சி விடுங்க. ரொம்பவே அழகாக ஷார்ப் பண்ணி விடும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்மளுக்கு ஒரு சில நேரங்களில் கைகளில் இல்லை எங்கேயோ அடிபட்டுரும், ஒத்தடம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமிங்கில் ஒத்தடம் கொடுக்க நம்ம இந்த பேம்பர்ஸை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். பேம்பர்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2 சைடுலையும் பிச்சு விட்டுக்கோங்க. குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்தால் கண்டிப்பாக பேம்பர்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த மாதிரி விரிச்சிட்டு இப்போ நம்ம சூடான தண்ணி சேர்க்க போகிறத தண்ணி வந்து ரொம்ப நல்லா சூடாக இருக்கணும், நல்லா கொதிக்கிற தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அது நல்லா ஹீட் அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். தண்ணி இந்த மாதிரி மெதுவாக சேர்த்துக்கோங்க, ஃபாஸ்ட்டாக ஊற்றக்கூடாது. நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தண்ணியை நல்லா பிரித்து இந்த மாதிரி ஊற்றி விடுங்க. இந்த மாதிரி நல்லா ஊற்றினதுக்கப்புறம் இது 2 பக்கெட்டு எடுத்து முடிச்சுட்டு நம்மளுக்கு எந்த இடங்கள்ல அடிபட்டிருக்கோ அதை இந்த மாதிரி வச்சு கொடுங்க. ரொம்ப ஒரு பெயின் ரிலீஃபாக இருக்கும். இந்த மெத்தட் இதுவரையும் ட்ரை பண்ணலான்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்ரீனிலாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஸ்ரீனிலாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோடலாம் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.